இந்த வஹாபிகள் என்றால் யார்? வஹாபிகள், சலஃபிகள் இவர்கள் யார்? வஹாபிகள் யாருன்னு சொன்னா, உண்மையிலே அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளால் சூட்டப்பட்ட பேர் தான் வஹாபி. அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பினார். அந்த வகையில் அவருடைய அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக, உண்மையான இறைவன் யார் என்பதை காட்டுவதற்காக, நேர்வழி எது காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் முடிந்ததுக்கு பிறகு அதை சஹாபாக்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படியே இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அப்படியே மக்களுக்கு போய்த்து சேர்ந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு, ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் போனதோட என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்லாத்துடைய வடிவம் மக்கள் மாத்துறாங்க. அதாவது நிறைய வழிகேடுகள் வர ஆரம்பித்தது. குறிப்பாக முனாஃபிக்குகள் இருந்தாங்க. மற்ற தவறான பிழையான சிந்தனைகளால மக்கள் வழிகெடுக்க, அதாவது மக்களை வழிகெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. மக்கள் வழிகேட்டில் போறதுக்கு ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு சொன்னா, அல்லாவை விட்டு அல்லாவின் பக்கம் நெருங்குறோம் என்று பேர்ல நல்லடியார்கள் என்று யாரை அவர்கள் நினைக்கிறாங்களோ அந்த நல்லடியார்கள் என்ற பேர்ல, அவுலியாக்கள் என்ற பேர்ல அல்லாட்ட கேட்க வேண்டிய துவாக்களை அவுலியாக்களிடம், அவர்கள் நினைக்கின்ற அந்த நல்லடியார்களிடம் இவர்கள் கேட்பதற்காக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தாலா தெளிவான முறையில் குரான்ல அல்லாவிடம் மட்டும் கேளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்விடம் மட்டும், இஸ்லாம் அல்லாஹ்ட்ட மட்டும் அதாவது துவா கேட்கணும் என்று சொன்னா, ஏதாவது எங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும் என்றா அது நாங்கள் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் முன்வைக்கணும் என்று சொல்லி தெளிவான முறையில் இஸ்லாம் வழிகாட்டுது. இவர்கள் என்ன செய்தார்கள்? கபருக்கு சென்று, அவுலியாக்களிடம் சென்று, இவர்கள் யாரையெல்லாம் நல்லடியார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் வைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க இவர்கள் ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி நோய்களை குணப்படுத்துவதற்கு கழுத்துல ஒரு நூலை, தாயத் என்று சொல்லி ஒரு நூலை போடுவதற்காக ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா, குரானுக்கும் ஹதீஸுக்கும் மிச்சம் தூரம் சென்று மதுஹபுகளை ஆரம்பித்தார்கள். மதுஹபுகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதாவது குறிப்பாக சில நூற்றாண்டுகளுக்கு மக்கால நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஷாஃபிக்கு வேறையா தொழுவிப்பாங்க, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி எல்லாம் வேறு வேறு தொழுகை நடைபெறும். மார்க்கத்தை பிரித்தார்கள். நான் ஷாஃபி மதுஹபு, இவர் ஹனஃபி மதுஹபு, இவர் ஹன்பலி மதுஹபு, இவர் மாலிகி மதுஹபு, 4 மதுஹபலை கொண்டாந்து மார்க்கத்தை பிரித்தார்கள். அதாவது அவர்களுக்கு ஒவ்வொரு மதுஹபலுக்கும் வேறு வேறு தொழுகை முறைகள், இபாதத் செய்வதற்கு ஒவ்வொரு மதுஹபுகளுக்கும் வேறு வேறு வழிகாட்டுதல்கள், அவர்கள் எப்படி அந்த மதுஹபில் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அப்படித்தான் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மதுஹபுக்காரர்களும் அப்படி மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 323 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு சவுதியிலிருந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தன்னுடைய தாவாவை, தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அவருடைய கொள்கை, அவர் பிரச்சாரம் செய்த கொள்கை புதுசான கொள்கை, புதிய கொள்கை கிடையாது. எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, எது சஹாபாக்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, எது தாபியீன்கள், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த மக்கள் எதை வாழையடி வாழையாக இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் மக்களுக்கு தந்தார்களோ அந்த இஸ்லாத்தை, இதுதான் குரான், இதுதான் சுன்னா என்று குரானையும் சுன்னாவையும் பிரச்சாரம் செய்து ஆரம்பித்தார்கள். இவர்கள் பிரச்சாரம் செய்ய அப்படி ஆரம்பித்ததோடு இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. கபருக்கு போய்த்து அவுலியாக்களிடம் துவா கேட்க கூடாது என்றாரு. தாயத்து, தட்டு, தகடு, அது இது என்று சொல்லி அதெல்லாம் கூடாது என்றாரு. குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாவையும் அவனுடைய தூதரை மாத்திரம்தான் நாங்கள் அல்லாவுடைய வழிகாட்டுதலும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் மாத்திரம்தான் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி, இதுதான் குர்ஆன், சுன்னா தான் இஸ்லாம் என்று சொல்லி அவர் பிரச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துது. அப்பதான் இவர்கள் புதிய கொள்கையை சொல்கிறார்கள். இவர்கள் வஹாபிகள், இவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் சொல்வதற்கு மாற்றமாக சொல்கிறார்கள் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் பொய்யாக பிரச்சாரம் செய்து வஹாபி என்ற ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். இந்த வஹாபிகள் அவர்களுடைய மெசேஜ் என்னவென்று சொன்னால் இதுதான்: நாங்கள் புனிதமிக்க இஸ்லாத்தை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பின்பற்றப்படுதோ, எப்படி சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ அந்த மாதிரி இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், புதிய விஷயங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தௌஹீதை அடிப்படையாக கொண்டு
அந்த மாதிரி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். எப்படி அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தார்களோ அந்த வடிவத்தில் எந்த கலப்படமும் இல்லாமல் அதே மாதிரி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று தான் இவருடைய மெசேஜ். நாங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால், எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் முன்வைக்க வேண்டும். துஆ நாங்கள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். தாயத்து தகடு அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எது அல்லாஹ்வும் ரசூலும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம். அன்று இந்த கத்தம், ஃபாத்தியா, கந்தூரி, மீலாதுன் நபி போன்ற பிதத்துகள் இன்றைய நடைபெறுகின்ற இந்த விஷயங்கள் இருக்கவில்லை. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அந்த டைம் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எது மார்க்கமாக செய்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்னென்ன வழிகாட்டினார்களோ அதை மட்டும்தான் நாங்கள் மார்க்கமாக செய்வோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் புதுசா ஏற்படுகின்ற விஷயங்களை தடுத்தார்கள். பிதத் என்று சொல்லி தடுத்தார்கள். அது நரகத்துக்கு கொண்டு போகும் என்று, வழிகேடுகள் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னார்கள். எங்களுடைய துஆக்களை, எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு நல்லடியார்கள் நினைத்து வேற யாரிடம் நாங்கள் அதை முன்வைத்தால், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நாங்கள் துஆக்களை கேட்டால், அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தால் அது இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு வைக்கிற இணை வைப்பு, அது ஷிர்க், அது தௌஹீதுக்கு முரண், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கு முரண் என்று சொல்லி அந்த மெசேஜ் தான் இந்த வஹாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மெசேஜை தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்களும், குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம். அதை அல்லாத வேற எந்த ஒரு விஷயங்களும், வேற எந்த ஒரு அறிஞருடைய கூற்றுகளோ யாருடைய கூற்றுகளும் மார்க்கமாக ஆகாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம். அதுதான் அந்த மெசேஜை தவிர இவர்கள் ஏதோ புதுசாக சொல்லி, இவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள், இவர்கள் மார்க்கத்தை இவர்கள் புதுசாக சொல்கிறார்கள், அப்படி எதுவும் கிடையாது. மார்க்கத்தை அதே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தூய்மையான வடிவத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டி தந்தார்களோ அதுதான் மார்க்கம் என்று இவர்களுடைய பிரச்சாரம் இருக்கின்றது. Play all screen recording.